மாண்பு உறுப்பினர் கார்த்திக். ஒண்டிப்புதூர் சுங்க மைதானத்திற்கு அருகிலே சூர்யா நகர், காமாட்சி நகர், கண்ணன் நகர், செந்தில் நகர், சிவலிங்கபுரம், சக்தி நகர், ராம் நகர், சின்னச்சாமியில் விட்டு ஸ்ரீ காமாட்சி நகர், தனலட்சுமி நகர் முதலிய ஏராளமான பகுதிகள் இருக்கிறது. இதில் 10,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றார்கள். அதுவும் குறிப்பாக நடுத்தர மக்கள், ஏழை எளிய மக்கள், தினக்கூலிக்கு செல்கின்ற மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த பகுதி திகழ்ந்து கொண்டிருக்கிறது. 4 அரசு பேருந்துகள் தான் இயக்கப்படுகின்றன. அதுவும் 75 எண்ணுள்ள அந்த பேருந்து 10 நடைபெறுகிறது. 88 எண்ணுள்ள பேருந்து 10 நடைபெறுகிறது. 109ஆம் நம்பர் அந்த பேருந்து 2 நடைபெறுகிறது. 72 எண்ணுள்ள பேருந்து 2 நடைதான் வருகிறது. தனியார் பேருந்து பரமிட் இருந்தும் அங்கு இயக்கப்படுவதில்லை என்ற தகவல் தான் எனக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே மீண்டும் அந்த பகுதியில் உங்களுடைய போக்குவரத்து கழகத்தினுடைய அலுவலர்கள் மூலமாக ஆய்வு செய்து மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் அங்கு ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்க வகையில் அதிகப்படியான எண்ணிக்கையில் பேருந்துகள் அங்கு வருவதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்வாரா என்பதை கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அந்த கேள்வி வந்தவுடனேயே துறை சம்பந்தப்பட்ட அதிகாரியிடத்தில் கேட்டிருக்கிறேன். அங்கே இயக்கப்படக்கூடிய பேருந்துகளுடைய பயணிகளுடைய அடர்வு என்பது 60% குறைவாகத்தான் இருக்கிறது. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருக்கின்றது வழித்தடத்தில் காலை மாலை நேரங்களில் வேண்டுமென்றால் கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும். எனவே அந்த காலை மாலை நேரங்களில் அதிகாரிகள் வைத்து ஆய்வு செய்து தேவை ஏற்படுமாயின் கூடுதல் நடைகளை அந்த வழித்தடத்தில் இயக்குவதற்கு அரசு